நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா user defined function. போன வீடியோல நம்ம ஃபங்க்ஷன்னா என்ன, what is a function, why do we use function, why do we need function, what are the features of functions அந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். அது மட்டும் இல்ல, what are the types of functions, what is built-in function, what are the types of built-in functions available, இது எல்லாத்தையும் நம்ம டீடைலா போன வீடியோல பார்த்தோம். அதுல யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சோ அதை எப்படி கிரியேட் பண்றது, அதாவது the user can create his own function. If I want to create my own function for doing some repeated task அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், I can create my own function which is called user defined function. அவ்வளவுதானே. If I have some repeated task that appears several times in several programs in my project, I can put the task in a particular function. I can create a function. That function is called user defined function. So I can create my own function like built-in function. அது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ நம்ம user defined function கிரியேட் பண்ணணும் அப்படின்னா what are the steps involved in this? என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு பார்க்கலாமா? So there are 3 steps involved to create a user defined function. இப்போ நீங்க ஒரு user defined function கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா 3 விஷயங்கள் கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த 3 விஷயங்களையும் நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டியது இருக்கும். அதுதான் நான் procedure to develop a function அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, the first step என்ன அப்படின்னா we have to declare the function first. We must declare the function. Function declaration is important. So what is the function name? What is the return type of the function? What is the return value of the function? And what are the arguments the function takes? That we have to tell. அதுதான் என்ன சொல்றோம்னா function prototype அப்படின்னு சொல்றோம், அது function declaration அப்படின்னு நம்ம சொல்றோம். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we must define the function. We must describe the function. What the function is actually going to do, we must describe. We must define the function. அது function definition அப்படின்னு சொல்றோம். தேர்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டோம், ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷன் எங்கெங்க தேவையோ அங்க நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா. சோ அது ஃபங்க்ஷன் காலிங். அது என்ன சொல்றோம், ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்றோம், இல்லனா இன்வோக்கிங் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதாங்க. சோ இப்போ ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்றது பார்த்துடலாமா? ஓகே, ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை ஏன் டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா to tell the compiler about the existence of our function. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்க போறேன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கம்பைலருக்கு சொல்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், டிக்ளேர் பண்றோம். சோ இதுல பாருங்க, இந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா first what is the return type? What is the return type of the function? Does the function returns a value? If the function does not return a value, we must give void. If the function returns a value to the caller, we must specify the return type. ஒரு integer return பண்ண போகுது என்னோட function. இப்போ strlen நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், integer ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா. சோ அது மாதிரி என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது அதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்து பாருங்க ஃபங்க்ஷன் நேம், அது நம்ம கொடுக்கக்கூடிய நேம். The name will be meaningful. அதை நம்ம மீனிங்ஃபுல்லா கொடுக்கணும். அடுத்து பாருங்க parenthesis குள்ள, இந்த brackets குள்ள நான் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா ஆர்குமெண்ட்ஸ் ஆப்ஷனல். function may take or may not take arguments. அவ்வளவுதான். சோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், பட் parenthesis mandatory, கண்டிப்பா கொடுக்கணும். கடைசில என்ன வைக்கணும், செமிகோலன் கண்டிப்பா வைக்கணும் டிக்ளரேஷனுக்கு. இப்போ கீழ எக்ஸாம்பிளுக்கு சொல்லிருக்காங்க void greeting opening parenthesis closing parenthesis semicolon. முடிஞ்சதா? ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனோட இந்த ஃபங்க்ஷன் எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணல, அதனால void.
function ஓட name என்ன greeting. The function வந்து doesn't take any argument. It does not take any argument. So அதுல வந்து நான் parenthesis கொடுத்து opening closing கொடுத்து semicolon வச்சிட்டேன். அவ்வளவுதாங்க, simple. So அடுத்து பாருங்க function definition. It describes a function, what the function is going to do, what task it is going to do. That task is described as set of statements, block of statements in the function. So இந்த block வந்து நம்ம இங்க கொடுக்கிறோம். syntax பாருங்க, அந்த return type, அந்த function declaration பண்றோம்ல அதே லைன், return type, function name, argument list கொடுத்துட்டு அங்க semicolon கொடுக்க கூடாது, எண்ட்ல opening curly braces உள்ள block of statements, அது என்னென்ன statements execute ஆகணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு closing curly braces கொடுத்துறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு greetingக்கு நம்ம பாருங்க void greeting, opening braces, closing braces, அப்புறம் opening curly braces கொடுத்துட்டு printf happy new year, closing curly braces கொடுத்துட்டோம். அப்போ இந்த greeting ஃபங்க்ஷனை கால் பண்ணா அது என்ன பண்ணும், happy new year அப்படிங்கிற ஒரு மெசேஜை print பண்ணும். அவ்வளவுதான். அடுத்து என்னது, function calling பார்த்தலாமா? So the function invoking இல்ல function calling ங்கிறது ஒண்ணும் இல்ல, a statement which is used to call the function wherever it is to be executed, wherever it is required. எங்கெல்லாம் எனக்கு தேவையோ, எங்கெல்லாம் எனக்கு happy new year ங்க மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படி நினைக்கணும், அங்கெல்லாம் நான் greeting னு கால் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். function name or the syntax function name parenthesis குள்ள argument list இருந்தால் optional அது கொடுக்கலாம், இல்லனா கொடுக்க வேண்டாம். சோ எக்ஸாம்பிள் பாருங்க, நான் greeting னு கால் பண்ணிருக்கேன். ஈஸியா புரிஞ்சுக்கலையா? சோ ஃபங்க்ஷன் அப்படினா மூணு விஷயம் கண்டிப்பா தேவை, மறக்காதீங்க. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் காலிங். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை நம்ம ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் அப்படினு சொல்லலாம், புரோட்டோடைப். அதே மாதிரி ஃபங்க்ஷன் காலிங்க ஃபங்க்ஷன் இன்வோக்கிங்னு சொல்லலாம். ஓகே, நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஆர் புரோட்டோடைப், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் காலிங் ஆர் இன்வோக்கிங்னு மூணு விஷயம் பார்த்தோம் இல்லையா, அது மூணையும் ஆல் டுகெதர் பண்ணி ப்ரோக்ராம்க்குள்ள எப்படி கொண்டு வருது பாருங்க. நம்ம பண்ணிருக்கோம் #include stdio.h, #include ponyo.h. நான் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றேன், void greeting, opening parenthesis, closing parenthesis, semicolon கொடுத்தாச்சு. அது வந்து என்னது, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். அடுத்து பாருங்க, void main, opening parenthesis, clr ஸ்கிரீனை கிளியர் பண்றேன், greeting நான் ஃபங்க்ஷனை கால் பண்றேன், ஃபங்க்ஷன் காலிங் ஆர் இன்வோக்கிங். இப்போ get clh void main முடிச்சிடுறேன். கீழ பாருங்க, நான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதிருக்கேன், void greeting, opening parenthesis, closing parenthesis, கீழ opening curly braces, printf நியூ லைன்ல happy new year, அப்ப நியூ லைன், closing curly braces கொடுத்திருக்கோம். அது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இப்போ இந்த ப்ரோகிராமை ரன் பண்ணா பாருங்க, எனக்கு அவுட்புட் எப்படி கிடைக்குங்க, அழகா happy new year ங்க மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுதா? அவ்வளவுதாங்க, நம்ம யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். ஓகே, இத ஃபர்தரா இதுல இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ரிட்டர்ன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் எடுத்தா அதை எப்படி ப்ராசஸ் பண்ணும், ஆர்குமெண்ட் எப்படி ரிசீவ் பண்ணிக்கும், அதெல்லாம் பார்க்கலாமா? பாருங்க, நம்ம we are going to write a function to find the factorial of the given number. ஒரு factorial ஒரு நம்பரை வாங்கி, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு நம்பரை வாங்கி அந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் பண்ண போகுது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பாருங்க, என்னோட ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், எங்க பண்ணியிருக்கேன்னா இந்த பாருங்க ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டேன். int, அதாவது ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிருக்கேன், void சொல்லல, int. அப்படின்னா என்னோட ஃபங்க்ஷனை யார் கால் பண்ணாலும் ஒரு இன்டிஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஃபங்க்ஷனோட நேம் என்ன, ஃபேக்டோரியல். ஃபங்க்ஷன் நேம் என்ன, ஃபேக்டோரியல். அடுத்து பாருங்க, ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் எடுக்குதா, எஸ். பேரண்டிஸ்க்குள்ள என்ன சொல்லிருக்கேன், ஒரு இன்டிஜர் ஆர்குமெண்ட் வாங்கிக்க போகுது n, ஒரு இன்டிஜர் ஆர்குமெண்ட் வாங்கிக்க போகுது. செமிகோலன் கண்டிப்பா வைக்கணும், வச்சாச்சு. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்க, int num, fact. num ஒரு வேரியபிள், fact ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு, num fact. இப்போ clr enter a number to find factorial. நான் வந்து 5 அப்படின்னு டைப் பண்றேன். அப்போ numல என்ன இருக்கும், 5. அடுத்து பாருங்க, fact is equal to factorial of num. நான் ஃபங்க்ஷனை கால் பண்றேன், எதை பாஸ் பண்றீங்க, 5 பாஸ் பண்றேன், 5 பாஸ் ஆகுது. இப்போ நம்மள என்ன இருக்கு, 5. இந்த 5 எங்க பாஸ் ஆகுது, ஃபேக்டோரியலுக்கு. அது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போது, அந்த வேல்யூ எங்க ஸ்டோர் ஆக போகுது, ஃபேக்ட்ல ஸ்டோர் ஆக போகுது. இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் நம்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 5 எங்க வரும், இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இது கால் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே கண்ட்ரோல் எங்க வந்துடும் அப்படின்னா, கண்ட்ரோல் நேரா இங்க வந்துடுங்க.
இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்த உடனே கண்ட்ரோல் நேரம் எங்க வந்துரும், இங்க வந்துரும். நம்மோட வேல்யூ என்ன 5. அந்த 5 எடுத்துட்டு இங்க வருது, இங்க வந்து இந்த n ல இந்த 5 அசைன் பண்ணிடுது. அப்போ இந்த n ல அசைன் பண்ணதும் இங்க n வேல்யூ என்ன ஆகுது 5. சோ இங்க வந்து நம்மோட வேல்யூ இங்க இருந்து அனுப்புவோம். சோ நம்ம வந்து என்னன்னா ஆக்சுவல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவல் ஆர்குமெண்ட். இங்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல எழுதியிருக்கோம் இல்லையா, ரிசீவ் பண்ணுது இல்லையா, இது வந்து என்னதுன்னா ஃபார்மல் ஆர்குமெண்ட். இந்த n வந்து என்னது ஃபார்மல் ஆர்குமெண்ட். ஓகேங்க, 5 வந்தாச்சு. இங்க வந்து int f னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஃபேக்டரியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். for f is equal to 1, n is greater than 0 ஆக தண்டியும் n minus minus f is equal to f into n. ரொம்ப சிம்பிள். இப்போ f வந்து இனிஷியலா என்ன பண்ணிடுறோம் 1 ன்னு பண்றோம். அடுத்து வந்து f into n is greater than 0 yes, 5 is greater than 0. அப்போ வந்து f is equal to f into n. அப்போ 1 into 5 எவ்வளவு 5. அப்போ இது 5 ஆகும். அடுத்து n minus minus n 4 ஆகும். அப்போ 4 is less than 0 4 is greater than 0 ஆமா. f is equal to f into n. f ல என்னது 5. 5 into 4 20. அடுத்து மறுபடியும் இங்க வரும் n minus minus 3 ஆகும் இல்லையா, இங்க இருந்து. so 3 ஆகும்போது 3 is greater than 0 ஆமா. f is equal to f into n. அப்போ 20 into 3 60. மறுபடியும் இங்க வரும் 3 n minus minus. அப்போ 3 வந்து என்ன ஆகுது 2. இப்போ 2 is greater than 0 yes. அப்போ f is equal to f into n. அப்போ 60 into 2 120. அடுத்து n minus minus n வந்து 1 ஆகுது. இங்க 1 is greater than 0 yes, f is equal to f into n. அப்போ 1 into 120 120 தான். மறுபடியும் வருது n minus minus n வந்து என்ன ஆகும் 0 ஆகும். இங்க 0 is greater than 0 no, இத விட்டு வெளிய வந்துரும். return f. நல்லா பாருங்க, return f. அப்ப f ல என்ன வேல்யூ இருக்கு 120 இருக்கு. அப்ப இந்த 120 எங்க ரிட்டர்ன் ஆகுது அப்படினா எங்க கால் பண்ணோமோ அங்க. நல்லா பாருங்க, இந்த f வந்து எங்க ரிட்டர்ன் ஆகும் அப்படினா இங்க வந்து ரிட்டர்ன் ஆகும் 120. அப்ப இந்த 120 எங்க ஸ்டோர் ஆகுது fact ல ஸ்டோர் ஆகுது. now fact is having 120. இப்போ printf factorial of percentage d அதாவது num 5. factorial of 5 is எவ்வளவு fact. என்னது fact 120. அப்போ 120 print ஆயிடுச்சா? இந்த பாருங்க factorial of 5 is 120. ஈஸி ஆயிடுச்சா? அவ்வளவுதாங்க, சிம்பிள். சோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து பாருங்க, இங்க ஃபங்க்ஷன்ல நம்ம கால் பண்ணும்போது அனுப்பக்கூடிய ஆர்குமெண்ட் ஆக்சுவல் ஆர்குமெண்ட், அங்க ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ரிசீவ் பண்ணும்போது டெஃபினிஷன்ல எழுதக்கூடிய ஆர்குமெண்ட் என்னது ஃபார்மல் ஆர்குமெண்ட் நமக்கு சொல்றோம். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா ஈஸியா? சோ இந்த ஆக்சுவல் ஃபார்மல் ஆர்குமெண்ட்க்கு டெஃபினிஷனை பாருங்க. ஆக்சுவல் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஆர்குமெண்ட்ஸ் that are passed at the time of function calling or invoking is called actual argument. Yeah, the arguments that are passed at the time of function calling or invoking are called actual argument. Appo arguments that are present in the function definition are called formal argument. So normally the value of actual argument is passed to formal argument when a function is called. அவ்வளவுதாங்க. ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன ஆகும், நார்மலா ஆக்சுவல் ஆர்குமெண்டோட வேல்யூ ஃபார்மல் ஆர்குமெண்ட்டுக்கு பாஸ் ஆகும். இதுக்கு அட்ரஸ் பாஸ் ஆகுறதும் அது பாயிண்டர் கான்செப்ட் வரும்போது நான் உங்களுக்கு அதை பத்தி டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஆக்சுவல் ஆர்குமெண்ட்னா என்ன, ஃபார்மல் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெளிவாயிருக்கும் இல்லையா? எஸ். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட் இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்தோம். greeting அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி factorial ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு இன்டிஜர் ஆர்குமெண்ட்டை வாங்குச்சு. அந்த ஆர்குமெண்ட்டை வச்சு ஒரு வேல்யூ ப்ராசஸ் பண்ணி ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிச்சு அதை ரிட்டர்னும் பண்ணோம். இப்போ இன்டிஜர் பாஸ் பண்றோம் இல்லையா ஃபங்க்ஷனுக்கு, அதே மாதிரி ஒரு அரேவை பாஸ் பண்ண முடியுமா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு shall I pass array, ஒரு அரேவை பாஸ் பண்ண முடியுமா? எஸ் பாசிபிள். அவ்வளவுதான், அது அழகா பாஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த ப்ரோக்ராம் enter string my name is Raman. Enter the character to search in the string. நான் ஜேன் சொல்றேன்.
உடனே அது என்ன சொல்லுது பாருங்க, number of time character occurs in the string 0. எஸ், ஜேங்கிற கேரக்டர் இங்க இல்லவே இல்லை இல்லையா, எந்த இடத்துலையும் இல்லை. ஸோ அடுத்து பாருங்க, enter string, நான் my name is Raman சொல்றேன். enter the character to search in the string a அப்படின்னு சொல்றேன். a வந்து 1 2 3 இல்லையா, 3 times 1 2 3 3 times வந்து a வந்து occur ஆயிருக்கு. அப்ப number of times character occurs in the string is 3 அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ இத வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனா வச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த கேரக்டர் அரேவையும் இந்த சர்ச் கேரக்டரையும் அனுப்பி அது வந்து என்ன பண்ண போகுது, செக் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் டைம் வந்து அந்த கேரக்டர் அந்த ஸ்ட்ரிங்ல அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணி கவுண்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. எழுதலாமா ப்ரோக்ராம்? ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டர் எத்தனை தடவை வந்து அக்கர் ஆயிருக்குங்கிறது ப்ரோக்ராம் எழுதி இருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அது தெளிவா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம அந்த ப்ரோக்ராமை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே கோடிங்கை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ இங்க பாருங்க, கேர் str of 20 s கேர். நம்ம அந்த கோடிங்கை ஸ்பிளிட் பண்ணி இங்க கவுண்ட் கேர் கொண்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, நான் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றேன். என்னோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ண போகுது. அதாவது how many time the character occurs in the string. அத வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது, இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஃபங்க்ஷனோட நேம் என்ன, count char. இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் எடுக்குது, ரெண்டு ஆர்குமெண்ட். ஒன்னு வந்து என்ன பாருங்க, அரே. இதுல வந்து நான் சைஸ் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம், அவசியம் இல்லை. எஸ் ஆஃப் இந்த மாதிரி எம்டி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் கொடுத்தாலே போதும். ஓப்பனிங் ஸ்கொயர் பிராக்கெட், க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தாலே போதும். அடுத்து கேர் சி, சர்ச் கேரக்டர். எந்த கேரக்டரை சர்ச் பண்ணணுமோ அந்த கேரக்டரையும் அனுப்ப போறேன். So count char is the functional name. It takes two arguments, a character array argument and a character to search in the character array. ரெண்டு argument வாங்கிக்குது. And the function is going to return an integer, which is the occurrence of the character in the string. எத்தனை தடவை வந்து அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கறது ரிட்டர்ன் பண்ண போகுது. ஃபைன். இப்போ நான் ப்ரோக்ராம் மெயின்ல என்ன எழுதுறேன் பாருங்க, char str of 20 s char int n. அதை ரிசீவ் பண்ணிக்கணும் இல்லையா, அதை வந்து ரிட்டர்ன் பண்றது. enter the string, str ல வேல்யூ வாங்கியாச்சு. அடுத்து பாருங்க, enter the character to search in the string, scan of %c ampersand s char. so s char ல அந்த கேரக்டரை வாங்கியாச்சு. இப்போ பாருங்க, நான் ஃபங்க்ஷன் காலிங், this is function calling, invoking. இது ஃபங்க்ஷன் prototype, இது ஃபங்க்ஷன் invoking, கால் பண்றேன். count char str, s char. அப்ப str s எங்க வந்துரும், இங்க வந்துரும், s க்கும் c க்கும். சோ அந்த கவுண்ட் பண்ற process உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க உங்களுக்கு இது கொஞ்சம் ஞாபகத்துல வரலன்னா ப்ளீஸ் கோ பேக், நம்மளோட பழைய வீடியோ பாருங்க. முன்னாடி உள்ள வீடியோஸ்ல நான் வந்து அரேஸ் சொல்லும்போது கவுண்ட் பண்ற process ப்ரோக்ராம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணுமே இல்ல, for I is equal to 0, s of I is not equal to null. அதாவது நான் ஒரு டிராவர்ஸ் பண்றேன். இந்த ஸ்ட்ரிங் அரேல வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் 1 by 1 டிராவர்ஸ் பண்றேன். அப்படி டிராவர்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டரா செக் பண்றேன். if s of I is equal to c யா, இந்த கேரக்டர் இருக்கா, எஸ் அந்த கேரக்டர் ஆயிருக்கு அப்படின்னா கவுண்ட் பிளஸ் பிளஸ். எங்கெல்லாம் அந்த கேரக்டர் வந்து ஃபைண்ட் ஆகுதோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த டைம்ல எல்லாம் கவுண்ட்டை வந்து 1 ஆட் பண்ணிக்கிறேன். count is added by 1 whenever the character is found in the string character array. so அப்போ at the end of the for loop எனக்கு என்ன கிடைக்கும், return count. count ஓட வேல்யூ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டைம் வந்து அக்கர் ஆயிருக்குன்னு கிடைச்சிடும். நான் return count சொல்றேன். so return count வந்து இப்போ 3 னா அந்த 3 வந்து எங்க ரிட்டர்ன் ஆகும், நேரா n க்கு ரிட்டர்ன் ஆகும், கால் பண்ண இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ n has 3. அப்போ printf number of time character occurs in the string 3 னு print ஆகும். இப்போ j ன்னு கொடுத்துக்கேன், நம்ம இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்தோம் இல்லையா, இல்ல அப்படின்னா 0 ன்னு ரிட்டர்ன் ஆகும், அங்க 0 ன்னு print ஆகும். அவ்வளவுதாங்க, சிம்பிள். சோ இந்த எக்ஸாம்பிள் எதுக்காகனா, shall I pass an array to a function? yes, possible. அவ்வளவுதாங்க, சிம்பிள். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் ஃபங்க்ஷன், recursion. So recursion னா என்னன்னா ஒண்ணும் இல்ல, the process of calling a function to itself. It's a process of calling a function to itself again and again. இப்போ ஃபங்க்ஷன் தன்னைத்தானே மறுபடி கால் பண்ணிக்கிறதுக்கு
பேர் தான் என்னது ரெக்கர்ஷன். ஏதோ ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்கு அது தன்னை தானே கால் பண்ணிடுதுன்னா அதுக்கு பேர் தான் என்ன ரெக்கர்ஷன். So based on a condition we can make our function to call by itself. அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ பாருங்க, நான் ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறத ரெக்கர்ஷன்ல எழுதுறோம். அதை எப்படி பார்க்கலாம் பாருங்க. என்டையர் நம்பர் 5 கொடுத்தேன், அது ஃபேக்டோரியல் 120 கொடுக்குது அவுட்புட். அதை யூஸ்வலா பண்றது தான், பட் இதை நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். எப்படி பண்ணிருக்கோங்கிறத பார்த்துடலாமா? பாருங்க, திஸ் இஸ் மை ப்ரோக்ராம். என்ன நிறைய கோடிங் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஜஸ்ட் நமக்கு ப்ரோக்ராம் வந்து இவ்வளவுதாங்க. நம்மளோட ப்ரோக்ராம் இவ்வளவுதான். இது வந்து எக்ஸ்பிளனேஷனுக்காக இங்க உள்ளதெல்லாம் இந்த கோடிங் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். சோ இங்க பாருங்க, int நான் முதல்ல ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றேன். int fact int n. factங்கிறது ஃபங்க்ஷனோட நேம், அது ஒரு இன்டிஜர் ஆர்குமென்ட் எடுத்துக்க போகுது n. ஓகேயா? அது ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஃபைன், முடிஞ்சது. இப்போ int num, f. அது நம்ம ஏற்கனவே எழுதணும் இல்லையா? num, f. இப்போ previous எக்ஸாம்பிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல செகண்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் greeting, அடுத்தது find factorial தான பார்த்தோம். சோ என்டையர் நம்பர் numல வேல்யூ வாங்கிட்டோம். fact is equal to f is equal to fact of num. முடிஞ்சு போச்சு. fact of numனா இப்போ நான் வந்து numல வந்து 5 கொடுக்கேன்னு வைங்களேன். இப்போ num fact of 5 அப்படினு கால் ஆகுமா? fact of 5. அப்ப இது எங்க வருது? fact ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? இந்த இருக்கு. இப்போ இங்க 5 வந்தாச்சு. fact of 5 இல்லையா? சோ இப்போ பாருங்க, உள்ள வந்து நம்ம என்ன எழுதிருக்கோம் பாருங்க. if n is greater than 1 yes, n வந்து 5. அப்போ என்ன சொல்றேன்? return, நல்லா பாருங்க, 5 into n into fact of n minus 1. n minus 1 னா என்னது? 4. அப்ப நான் இங்க என்ன பண்றேன்? 5 into fact of 4 னு கால் பண்றேன். மறுபடியும் again I call the function, the same function. Again I call the function to itself. உள்ளே கால் ஆகுது. அப்போ fact of 4 னு மறுபடியும் இங்கே கால் ஆகும். அப்போ fact of 4 னா இங்க பாருங்க, இப்போ அதாவது இதோட காப்பி ஒன்னு கால் ஆகுது. அப்போ fact of 4 னு கால் ஆகுமா? இங்க வந்து if n is greater than 1 னா yes. அப்போ return 4 into, அதாவது n into என்னது? fact of n minus 1. n minus 1 னா என்னது? 3. அப்ப n into fact of 3. Again fact is called to itself. fact மறுபடியும் நான் கால் பண்றேன், fact of 3 னு கால் பண்றேன். இப்போ இன்னொரு காப்பி கால் ஆகுது. இப்போ 3. if n is greater than 1 னா yes. அப்ப return n into, அதாவது 3 into fact of 2. n minus 1 னா 2 ஆயிடும்ல. again நான் fact of 2 னு கால் பண்றேன். மறுபடியும் கால் ஆகுது 2. fact of 2. அப்ப பாருங்க, இப்போ 2 னு கால் பண்ணும்போது if n is greater than 1 னா yes. அப்ப return n into 2 into fact of n minus 1. fact of n minus 1 னா fact of 1. அப்ப fact of 1 னு மறுபடியும் கால் பண்றேன். அப்ப fact of 1 மறுபடியும் ஒரு தடவை கால் ஆகுது அதே ஃபங்க்ஷன். அப்ப fact of 1. பாருங்க, இப்போ if n is greater than 1 னா no. n ஓட வேல்யூ என்ன? 1 தான். அப்ப else பார்ட்க்கு வருது. else பார்ட்ல என்ன எழுதிருக்கோம்? return 1. இந்த return 1 எங்க ரிட்டர்ன் ஆகும்? fact of 1 னு எங்க கால் பண்ணிருக்கீங்களோ அங்க ரிட்டர்ன் ஆகும். எங்க கால் பண்ணிருக்கோம்? இங்க கால் பண்ணிருக்கோம் fact of 1. அப்ப இந்த 1 ங்கற வேல்யூ எங்க ரிட்டர்ன் ஆகுது? இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகுது. அப்போ 1. அப்ப return 2 into 1. 2 into 1. 2 into 1. 2 into 1 எவ்வளவு? 2. இந்த 2 எங்க ரிட்டர்ன் ஆகும்? fact of 2 னு எங்க கால் பண்ணீங்களோ அங்க. fact of 2 னு இங்க தான் கால் பண்ணிருக்கோம். அப்போ பாருங்க, இந்த 2 எங்க ரிட்டர்ன் ஆகுது அப்படினா இங்க ரிட்டர்ன் ஆகுது. 2 ங்கற வேல்யூ. இப்போ பாருங்க, n into 2. அப்போ 3 into 2 எவ்வளவு? 6. அப்ப return 6. இந்த 6 ங்கற வேல்யூ எங்க ரிட்டர்ன் ஆகும்? எங்க fact of 3 னு கால் பண்ணீங்களோ அங்க ரிட்டர்ன் ஆகும். அப்ப இங்க என்ன வரும்? 6. அப்ப 4 into 6. 4 into 6 எவ்வளவு? 24. அப்ப இந்த 24 எங்க ரிட்டர்ன் ஆகும்? எங்க fact of 4 னு கால் பண்ணீங்களோ அங்க. எங்க கால் பண்ணிருக்கோம்? fact of 4 னு இங்க கால் பண்ணிருக்கோம். இந்த அப்ப இங்க 24 ரிட்டர்ன் ஆயிருக்கும். அப்போ 5 into 24 120. சோ அந்த 120 வந்து இது 120. இந்த 120 எங்க ரிட்டர்ன் ஆகும்? fact of 5 னு எங்க கால் பண்ணோமோ அங்க. fact of 5 எங்க கால் பண்ணிருக்கோம்? இங்க தான் கால் பண்ணிருக்கோம். அப்ப இந்த 120 எங்க ரிட்டர்ன் ஆகுது? இங்க ரிட்டர்ன் ஆகுது.
அப்ப இங்க f க்கு வந்து இப்ப என்ன இருக்கும் 1 2 0 120. Now f is having 120. அப்ப point of factorial is equal to 120 point type. Understand ஆகுதா இப்போ recursion so recursion என்னன்னா process of calling a function to itself again and again based on a condition. ஒரு கண்டிஷன் பொறுத்து ஒரு கண்டிஷன் வச்சு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே மறுபடியும் கால் பண்ணிக்கிறது. இது அகைன் அண்ட் அகைன் நமக்கு ப்ரோக்ராம் இவ்வளவுதாங்க, இது கிடையாது. இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். ப்ரோக்ராம் வந்து இதுதான், இந்த கிளியர், இதுதான் ப்ரோக்ராம், இதுதான் ப்ரோக்ராம், அவ்வளவுதாங்க, சிம்பிள். இதுதான் ரெக்கர்ஷன், ஈஸி. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து என்னோட ப்ரோக்ராம்குள்ளே தானே எழுதுவோம், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை. இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் செப்பரேட்டா வச்சா தானே அதை நிறைய ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ரோக்ராம்குள்ளேயே வச்சுக்கிட்டதுல என்ன பர்பஸ்? இப்போ எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஷேர் மை ஃபங்க்ஷன் டு மெனி ப்ரோக்ராம்ஸ். Many programs require the same function. அப்போ I will have to put it in a common place, then only I can share it. இல்லையா? That common place is myapi.h. இங்க பாருங்க, நான் வந்து ஒரு ஹெடர் ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன், myapi.h அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். This is my API ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ளிகேஷன் API னா என்ன அப்படிங்கறதெல்லாம் டீடைலா நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு API வச்சிருக்கேன். ஓகே, myapi.h அப்படின்னு ஒன்னு வச்சிருக்கேன். சோ இதுக்குள்ள நான் வந்து எனக்கு காமனா தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் இதுக்குள்ள எழுதிக்கிறேன். இந்த பாருங்க void greetings எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்க factorial எழுதியாச்சு. அடுத்து பாருங்க count char எழுதியாச்சு. சோ எனக்கு காமனா தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் myapi.h குள்ள எழுதிட்டேன். இங்க test.c ல ரொம்ப சிம்பிளா நான் கால் பண்றேன் பாருங்க. நம்ம #include std.h #include conio.h #include double quotes குள்ள myapi.h. so the include directive வந்து என்ன பண்ணுது, நான் டபுள் கோட்ஸ் குள்ள கொடுத்தேன்னா அது வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஓகே this header is user defined, so நம்மளே கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். so அதை போய் தேடி எடுக்கும், அதுல இருந்து இன்க்ளூட் பண்ணிக்கும். so இப்போ void main clr நாங்க என்ன சொல்றோம், greetings அப்படின்னு கால் பண்றேன். இந்த ப்ரோக்ராம் குள்ள நான் எங்கயாவது greetings வச்சிருக்கனா? நோ. இந்த ப்ரோக்ராம்க்குள்ள நான் எங்கயாவது factங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்கனா? greetingங்க ஃபங்க்ஷன் இல்ல. எங்க வச்சிருக்கேன்? myapi.h குள்ள இருக்கு. சோ myapi.h நான் இங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சோ இப்படி அப்போ நீங்க எங்கெங்கெல்லாம் எனக்கு greetings தேவையோ, எங்கெங்கெல்லாம் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னு தேவை இருக்கோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரே லைன் #include myapi.h டபுள் கோட்ஸ் குள்ள கொடுத்துட்டேன்னா நான் இத வந்து I can make them available. I can make them available. இதெல்லாம் என்னோட ப்ரோக்ராம்ல அவேலபிளா ஆக்கிக்கலாம். சோ நம்ம இது மூலமா தெரியுது என்ன அப்படின்னா, we can make our functions common to all the programs those require by putting in a separate file called .h file. That file is .h, which can be included wherever it is required with the statement of #include double quotes, within double quotes the .h file name should be given and we can invoke the function in the program. That's all. ரொம்ப சிம்பிள், ஈஸி தானங்க. சோ இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் பத்தி ஓரளவு clear cut ஐடியா கிடைச்சிருக்கும். what is a function, why do we need function, what are the types of function, what is the future of function, what are the built-in types of functions, different types of built-in function, how to use them, and what is a user defined function, what is the purpose of user defined function, how to create a user defined function, what are the steps involved to create a user defined function, and how to declare a function, how to define a function, how to call the function, and how to put our functions separately in a .h file, and how to use them in our C program. So everything we have seen. இப்போ உங்களுக்கு ஒரு டோட்டலா ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். and also we discussed about recursion. The function may call by itself again and again, to itself again and again. so அதை நம்ம பார்த்தோம் இல்லையா. so என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.